ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुवि रामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषविघ्नस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। रामाय रामचन्द्राय रामभद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। अनित्यम असुखम लोकम इमं प्राप्य भजस्वमाम என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் இந்த உலகத்திற்கு அற்புதமான ஒரு படிப்பினை தந்திருக்கின்றார். இந்த படிப்பினைக்கு ஆதாரமாக ராமாவதாரத்தில் அவருடைய வாழ்க்கையிலேயே நடந்த சம்பவங்களை எடுத்து சொல்வதாக இருக்கின்றது. வேதாந்தத்தின்படி சம்சாரம் என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது 3 விஷயங்களில் சிக்கிக் கொண்டிருப்பது. காமஹ, ராகஹ, மோகஹ. ஆசை, பற்றுதல், அதனால் வருகின்ற மனக்குழப்பம், இதுதான் சம்சாரம். துக்கம் துக்கம்னு சொல்றோமே, இந்த துக்கத்தினுடைய வடிவம் இது. ஆசையுள்ள மனம், பற்றுதல் உள்ள மனம், குழப்பமடைந்த மனம். இந்த மனதுடன் ஒருவர் இருக்கின்றார் என்றால் பகவானுக்கே அப்பாவா இருந்தா கூட அவரால் துக்கத்தை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது. இந்த படிப்பினுடைய உதாரணமாக இன்றைய ராமாயண கதை இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரை யுவராஜாவாக முடிசூட்டும் ஆசையில் தசரதன் எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டார். திடீரென்று இந்த ஏற்பாடு நடந்துவிட்டது. இதே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வனவாசத்திற்கு அனுப்புவதற்காக 2 பேர் முடிவு செய்துவிட்டார். கைகேயும் மந்தரையும் சேர்ந்து அதே நாள், எந்த நாள் யுவராஜ பட்டாபிஷேகத்திற்காக குறிக்கப்பட்டதோ அதே நாள் வனவாசத்திற்காக இவர்கள் குறித்து விட்டார். இந்த விஷயங்களை தெரியாத தசரதர் கைகேயிடம் ராம பட்டாபிஷேகத்தை பற்றி தெரிவிப்பதற்காக மகிழ்ச்சியுடன் வருகின்றார். கைகேயனுடைய அந்தப்புரத்திற்கு வந்த பொழுது எங்கும் இருட்டாக இருப்பதை பார்த்து
அங்க இருக்கின்ற தாசிகளை கேட்கின்றார், ஏன் இருட்டாக இருக்கின்றது, எங்கே இருக்கின்றாள் ராணி அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட உடனே இந்த தாசிகள் எல்லாம் சொன்னாங்க, கைகேயி அம்மா ரொம்ப கோபமா இருக்கிறாங்கோ. அந்த கோபமா இருக்கும் பொழுது எந்த அறையில் இருக்க வேண்டுமோ அந்த அறையில் இப்பொழுது இருக்கிறார்கள். அந்த காலத்திலாம் ஒருத்தர் கோபமா இருந்தா ஒரு அறைக்கு போயிடணும். கோபம் தீர்ற வரைக்கும் அந்த அறையை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஏன்னா கோபத்துல எந்த வார்த்தை வெளியே வரும்னு தெரியாது இல்லையா. அப்புறம் அடுத்தவங்களுக்கும் நான் கோபமா இருக்கிறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்ப அப்படி ஒரு விஷயம் இருந்தா நிறைய பேர் அந்த கோப அறையிலேயே தான் இருக்க வேண்டியதுதான். எப்பயாவது கோபம் வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறை வந்து தேவைப்பட்டிருக்கலாம். எப்பொழுதுமே இந்த அறைக்குள் நுழையவே மாட்டாளே, அவளை சந்தோஷமாகத்தானே வைத்துக் கொண்டிருக்கின்றேன், என்ன ஆயிற்று என்று அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தசரத ராஜா கைகேயிடம் செல்லுகின்றார். அவள் தலைவிரி கோலமாக படுத்திருப்பதையும் எந்த ஆபரணங்களும் இல்லாமல் இருப்பதையும் பார்த்து கேட்கின்றார், உனக்கு இந்த கோபத்தை உண்டாக்கியது யார்? யாராக இருந்தாலும் சொல், நான் அவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் கொடுத்து விடுகின்றேன். கஸ்யவாபி பிரியம் காரியம் கேனவா விப்ரியம் கிருதம் கஃப் பிரியம் லபதாம் அத்ய கோவா சுமஹத் அப்ரியம் மா ரோத்சீர் மா சகார்ஷீஹி त्वं देवी संपरिशोषणम् अवध्यो वध्यतां को वा वध्यः को वा विमुच्यताम्. யாரை கொலை செய்யணும்னு சொல்லு, யாரை விடுவிக்கணும்னு சொல்லு. ராஜாக்கு ரெண்டுத்துக்குமே சக்தி இருக்கின்றது என்றதுனால உன்னை கோபப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் சொல், அவர்களை நான் தண்டிக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா அப்படியே அமைதியா படுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரைனிங், மந்த்ரா ட்ரைனிங். அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு என்ன ஆயிடுத்துமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து ஒரு கணவன் மனைவியை கொஞ்சுவது போல கொஞ்சுகின்றார். அப்போ அந்த அம்மா மெதுவா பேசுறாங்க, நான் எதை கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க தானே, என் மேல உங்களுக்கு அன்பு இருக்குது தானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவருக்கு சொல்றாரு, அதுல என்ன சந்தேகம், உலகத்தில் இருக்கிற பெண்கள்ல உன் மேலதான் எனக்கு பற்றுதல் அதிகம், ஆண்கள்ல ராமன் மேல பற்றுதல் அதிகம். அதனால ஷபேதே ஜீவானார்கேன ப்ரூஹி என் மனசேப்சிதம் எம் முகூர்த்தம் அபஷ்யன்ஸ்து ந ஜீவே தமகம் த்ருவம் தேன ராமேன கைகேயி ஷபேதே வசன கிரியா. அந்த ராமன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சத்தியம் வாக்கு கொடுத்துடுறேன். உடனே அந்த அம்மா மெதுவா எழுந்து உட்கார்ந்து சொல்றாங்க, இந்த கிரக தேவதைகள் எல்லாம் சாட்சி, பஞ்சபூதங்கள் எல்லாம் சாட்சி, இந்த குல தேவதை சாட்சி, இந்த ராஜா எனக்கு இப்பொழுது வாக்கு கொடுத்திருக்கிறார், அதுவும் ராமன் மேல ஆணையிட்டு வாக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு திக்குன்னு ஆயிடுது. இது என்ன, இது டிராமா கிரியேட் பண்ற மாதிரி இருக்க சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி, ஏன் கைகேயி இந்த மாதிரி எல்லாம் பேசுற, என்ன ஆயிடுது உனக்கு, உன் மேல எனக்கு பிரியம் இருக்கிறது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த அம்மா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, கண்டிப்பா நான் செய்யறேன். அனேன ஏவ அபிஷேகேன பரதோ மே அபிஷிச்யதாம் யோ த்விதீயோ வரோ தேவ தத்த பிரீதேன மே த்வயாம். ஒரு காலத்துல நீங்க எனக்கு 2 வரம் கேளுன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த வரனை கொடுக்காம போயிடுவீங்களோன்னு இப்போ ஒரு வாக்கு வாங்கிட்டேன். எப்படி, ஏற்கனவே ஒரு செக் கொடுத்துருக்காரு, பிளாங்க் செக், அந்த செக்கை ஹானர் பண்றேன்னு இன்னொரு செக் வாங்கிட்டார். என்ன வரம் கொடுத்துருக்கேன், ஏன் அதை கூட மறந்துட்டீங்களா? சம்பாசுர வதத்துல நீங்க சொன்னீங்களே நான் உங்க உயிரை காப்பாத்தினப்போ, ஆமா, அது என்ன இப்ப கேளு, என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்ன உடனே முதல் வரம், எந்த அபிஷேக ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்திருக்கின்றதோ அந்த அபிஷேக ஏற்பாடுகளின் மூலமாக பரதனை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும்.
ராமனை வனவாசத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு உடனே காதுல விழுந்ததோ இல்லையோ இவரு தடார்னு கீழே விழுந்துட்டார். மயக்கடித்து விழுந்து விட்டார். சரின்னு சொல்லணுமே, அதுக்குள்ள விழுந்துட்டார் இவர். உடனே அந்தம்மா என்ன பண்ணாங்க, தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பி உட்கார உடனே அவருக்கு பாக்குறாரு, எனக்கு என்ன ஏதாவது பிரம உண்டாயிடுதா இல்ல பகல் கனவா, ஏற்கனவே சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து, கிம் நுமே அயம் திவா ஸ்வப்னஹா சித்தமோகோபி வா மம, சித்தமோகம் வந்து விட்டதா, இது என்னுடைய கைகையை தான் பேசுகின்றாளா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. நான் தான் கேட்டனே வரோம், அதை கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த அம்மா அதட்டின உடனே அவருக்கு உடனடியாக, ஒரு மனிதனுடைய ஆசை நிறைவேறலைன்னா, காமம் நிறைவேறலைன்னா என்ன வரும், கோபம் வந்துடும். உடனடியாக கோபத்தில் அவர் கைகேயை நிஷம்சே திருஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிம் கிருதம் தவ ராமேன பாபே பாபம் மயாபி வா, நிஷம்சே மனித ரூபத்தில் இருக்கிற விலங்கே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திட்டார், வாய்க்கு வந்தபடி திட்டார். துஷ்ட சாரித்ரே குலசிய விநாசினி அப்படின்னு சொல்லி திட்டார். உனக்கு ராமன் என்ன பாவம் பண்ணிட்டான், அந்த குழந்தைய வனவாசத்துக்கு போகணும்னு சொல்றிய, பரதனுக்கு என்ன பட்டம் கொடுத்துடுறேன், எனக்கு ஒன்னும் ஆட்சேபனே இல்லை, ஆனா ராமனை வனவாசத்துக்கு போக சொல்றியே அப்படின்னு சொல்லி ராமன் இல்லாத தன்னுடைய வாழ்க்கையை அவர் நினைத்து பார்க்கின்றார். வேதாந்தம் என்ன சொல்லுது, காமஹா ராகஹா மோகா, ஒரு ஸ்டேஜா வந்துட்டு பாரு. ராம பட்டாபிஷேகம் அவருக்கு மிகவும் பிரியமானது, ஏன்னா ராமன் பிரியமானவன். அந்த ராமனை நல்ல நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அதுல ராமனிடத்தில் இருக்கின்ற பற்றுதல், அது தடை வந்தவுடனே சோகம், அழ ஆரம்பித்து விடுகின்றார். அந்த அழுகை திட்டுதலாகவும் இருக்கின்றது. அதுக்கப்புறம் ராமன் இல்லாத தன்னுடைய வாழ்க்கையை அவர் நினைத்து பார்க்கின்றார். நது ராமம் வினா தேகே திஷ்டத்து மம ஜீவனம், வெளிச்சம் இல்லாமல் சூரியன் இருக்கலாம், நீர் இல்லாமல் இந்த நிலம் இருக்கலாம், ஆனால் ராமன் இல்லாமல் நான் இருக்க முடியாது கைகேயி. அதனால நான் ஏதோ ஒரு காலத்துல கொடுத்த நல்ல நினைவோடு கொடுத்த இந்த வரத்தை இப்படி துஷ்பிரயோகம் செய்யாதே, இது அதர்மம். உன்னுடைய வாக்கை நான் நிறைவேற்றுகின்றேன், ஆனா எந்த வாக்குன்னு தெரியாம நான் கொடுத்த இந்த வாக்கில் நீ இந்த அதர்மத்தை செய்யாதே அப்படின்னு சொல்லி தே சரணௌ மூர்த்னா ஸ்பிருஷாமி, 60,000 வயசு அவருக்கு. ராமாயண பிரகாரம் அவரு கைகேயனுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அப்போ அந்த அம்மா அசையவே இல்லை, ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஒண்ணு ராம வனவாசம் இல்லைன்னா என்னுடைய சாவு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், போன வகுப்புல சொல்லியிருக்கேன். அப்போ உடனே இப்போ ஒரு மனிதன் அன்புக்கு கட்டுப்படல அப்படின்னும் பொழுது, இப்ப அன்பை தான் கேட்கிற, இது வரைக்கும் கேட்டுட்டார். அன்புக்கு கட்டுப்படலைன்னு சொன்ன உடனே அறிவுக்காவது கட்டுப்படுறாங்களான்னு ஒரு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, கிம் கிருதம் தவராமேன பாபே பாபம் மயாபிவா, அந்த ராமன் உனக்கு என்ன பாவம் செய்தான், எனக்கு என்ன பாவம் செய்தான், ராமன் யாரென்று நினைத்து விட்டாய், இந்த உலகம் அவனை எப்படி மரியாதையோடு நடத்துகின்றது தெரியுமா. சாந்த்வயன் சர்வபூதானி ராமஹா சுத்தேன சேதசா கிருண்ணாதி மனுஜ வியாக்ரஹா பிரியைர் விஷயவாசினஹ சத்யேன லோகாஞ்சயதி த்விஜான் தானேன ராகவஹ குரூன் சுஷ்ரூஷயா வீரோ தனுஷா யுதிஷாத்ரவான் சத்யம் தானம் தபஸ்த்யாகோ மித்ரதா சௌச்சமார்ஜவம் வித்யா ச குரு சுஷ்ரூஷா த்ருவான் ஏதானி ராகவே தஸ்மின் ஆர்ஜவ சம்பன்னே
தேவி தேவோபமே கதம் பாபம் ஆசம்சசே ராமே மகர்ஷி சமதேஜசி. ஒரு மகரிஷியாக வாழ்ந்து கொண்டிருப்பவனிடம் பாவம் செய்ய வேண்டும் என்று உனக்கு எப்படி இந்த எண்ணம் வந்துவிட்டது? சத்தியேன லோகான் ஜெயதி. அற்புதமான சர்டிபிகேட். அப்பா குழந்தைய பார்த்து கொடுக்கிற சர்டிபிகேட். சத்தியேன லோகான் ஜெயதி. இந்த உலகத்தை அவன் வென்றவன் எப்படி? தன்னுடைய சத்தியமான வாழ்க்கையினால. அது மட்டும் இல்ல, அகங்காரமே இல்லாதவன், திமிர் இல்லாதவன். பெரியவர்களை பார்த்தால் மிகவும் அடக்கமாக இருப்பான். தானம் செய்பவன். எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கின்றவன். இந்த மாதிரி நல்ல குணங்கள் உள்ள ஒரு குழந்தையை எப்படி காட்டுக்கு அனுப்பிச்சு? குழந்தை அசடா இருந்தா கூட ராஜாவால காட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணுமே. என்ன காரணம் சொல்லி ராமனை நான் காட்டுக்கு அனுப்ப முடியும்? ஊர் உலகமெல்லாம் தெரிவித்தாயிற்று. எல்லாரும் மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்துல என்ன காரணம் சொல்லி இந்த குழந்தையை அனுப்ப முடியும்? ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு ஒரு தண்டனை ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். ராமனிடத்தில் என்ன பாவத்தை நான் கண்டேன், நீ என்ன பாவத்தை கண்டாய், என்ன காரணம் சொல்லி அவனை அனுப்ப முடியும்? அதனால இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ இந்த மாதிரி பேசுறவளே இல்லையே, என்னை பரிகாசம் செய்வதற்காக, பரீட்சை செய்வதற்காக இந்த மாதிரி கேட்டுட்டியா? இப்படி சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலான்னு அப்படின்னு கேட்டுட்டியா? இல்ல உண்மையாலுமே உனக்கு ராமன் மேல துவேஷம் வந்து விட்டதா? துவேஷம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாதே. உனக்கு எந்த ஒரு கெடுதலும் அவன் செய்யவில்லையே. நீயும் அவனை பரதனை விட மேலாக அவனை பிரியமாக பார்த்து கொண்டிருந்தாயே. உன்னுடைய இந்த கொடூரமான இந்த நடத்தையை பார்த்து என்னால் நம்பவே முடியவில்லை. அதனால மறுபடியும் உன்னை நமஸ்காரம் செஞ்சு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன், இந்த வரத்தை திருப்பி பெற்றுக்கொள். 2வது தடவை திருப்பி காலில் விட. அஞ்சலியும் குர்மி பாதோ சாபி ஸ்பிருஷாமி. இவரு தசரதர் இந்திரலோகத்துக்கு போய் வந்தவர். இந்திரனையே நமஸ்காரம் பண்ணாதவர். அவர் நமஸ்காரம் பண்ணவங்க 2 பேர் தான். ஒன்னு ரங்கநாத சுவாமி, நம்ம திருவரங்கத்தில் இருக்கிறாரே, அவர் பூஜை பண்ண சுவாமி. அப்புறம் அவருடைய குருநாதர் வசிஷ்டர். அப்படிப்பட்ட ஒருவர் இன்று இவருடைய காலில் விழுறார். ஏன் காலில் விழுறார் அப்படின்னா, மனைவிக்கு பயந்து இல்ல, சத்தியத்துக்கு பயந்து. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதுல இருந்து அவர் தப்பிச்சிருக்கலாம், ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். எப்படி சொல்லுங்க? விஷம் கொடுத்து சாவடிச்சிட்டு இருக்கலாம், சிம்பிள். என்ன, ராஜா பால் கேட்டா எல்லாரும் கொடுப்பாங்க. ராஜா கிட்ட எப்பவுமே விஷம் இருக்கும், கையில மோதிரத்தில் வச்சிருப்பாங்க. தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக சைனைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சிருப்பாங்க. அதை போட்டுட்டு கலக்கி கொடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், இதை சாப்பிடு, அடுத்தது நான் எஸ் சொல்றேன் அப்படின்னு. சத்தியன்ற ஒரு பெரிய ஆயுதத்தை இவரால் மீறவே முடியாது அப்படின்றது அந்த கைகேயி அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அந்த ஆயுதத்தை மறுபடியும் உபயோகப்படுத்துறாங்க. யோதத்வா வரமத்யைவ புனர்யன்யானி பாஷசே சைப்யஹா ஷ்யேன கபோதீயே வாம் மாம்சம் பக்ஷினே ததௌ அலர்கஹா சக்ஷுஷி தத்வா ஜகாம கதிமுத்தமம் சாகரஹா சமயம் கிருத்வா ந வேலாம் அதிவர்த்ததே சமயம் மான்ருதம் காஷி பூர்வவிருத்தம் அனுஸ்மரன். நீ எந்த குலத்திலிருந்து வந்திருக்கிற ஞாபகம் இருக்கா? தசரத ராஜனே, உன்னுடைய குலம், உன்னுடைய குல பெருமை என்ன தெரியுமா? சத்தியத்திற்காக அலர்கன் என்ற ராஜா உன் குலத்தில் பிறந்தவன் தன்னுடைய கண்களையே கொடுத்து விட்டான். சிவி சக்கரவர்த்தி தன்னுடைய உடலையே கொடுத்து விட்டான் ஒரு பறவைக்காக. இந்த சகரராஜனால் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த சாகரம் சத்தியத்தை மீறாமல் இன்றும் கரை ஏறாமல் இருக்கின்றது. ஹரிச்சந்திரன் என்ற ராஜா சுடலை காத்தார். இப்படி சத்தியத்தினுடைய பாதையில வந்த நீ சத்தியத்தை மீறலாமா? இதுக்கு பேர் தான் டெவில் கோட்டிங் தி ஸ்கிரிப்சர்னு சொல்லுவாங்க. அவர் எழுதி கொடுக்கும் போதே ராம வனவாசம், பரத பட்டாபிஷேகம் எழுதி கொடுத்திருந்தாருன்னா ரைட்டு. இந்த அம்மாவுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாரு, செக், பிளாங்க் செக். இந்த அம்மா ஃபில் பண்ணிட்டு
கையெழுத்து வந்து தான் நான் எதை ஃபில் பண்ணாலும் நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்போ இந்த சத்தியத்தை மீறி விட்டு தர்மஜன்னு நாளைக்கு சபையில் வந்து உட்கார முடியுமா உன்னால? இவர் என்ன சொல்றாரு, ராமனை வனவாசம் அனுப்பிவிட்டு தர்மஜன் நான் சபையில் வந்து உட்கார முடியுமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அந்தமா என்ன சொல்றாங்க, இந்த சத்தியத்தை என்கிட்ட இருந்து மீறிட்டு தர்மஜன்னு உன்னால சபையில உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க ஹடம் பிடிக்கிறாங்க. இதுதான் இந்த சுயநலத்துல மனசு முழுகிடுத்துன்னா என்ன நடக்க போகுதுன்னே யாருக்குமே தெரியாது. இதனுடைய விளைவுகள் எல்லாம் யாருக்கு வரப்போகுது? கைகேயிக்கு தான் வரப்போகுது. நிறைய விளைவு யாருக்கு வரப்போகுது? கைகேயிக்கு தான் வரப்போகுது. தசரதன் இன்னும் 2 நாள்ல போயிட்டு போறாரு, அவர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவர் கதை. ஆனா கைகேயி இதை அனுபவிக்க போகின்றார். அந்த கோபத்துல, அந்த சுயநலத்தினால, அந்த அது கூட மகன் மேல இருக்கிற ஒரு பற்றுதல் இல்ல, தன் மேல இருக்கிற பற்றுதல். கௌசல்யாவுக்கு நான் தாசி ஆயிடுவேன்னு ஒரு கற்பனை உண்மையாக நினைத்து விட்டு, அதுவும் கற்பனை தான். இது வரைக்கும் எத்தனையோ தடவை கைகேயி அவமானப்படுத்தியிருந்தாலும் கௌசல்யா அம்மா அமைதியா தான் இருந்தாங்க. சக கௌசல்யா நித்யம் ரந்தும் இச்சசி துர்மதே பவத்ய தர்மோ தர்மோ வா சத்யம் வா யதி வா அன்றுதம். கைகேயி அம்மா சொல்றாங்க, ராமனை பட்டாபிஷேகம் பண்ணி கௌசல்யா கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்ற. பாருங்களேன், ஏன்னா இவர் கேட்டாரு, ராமனை வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு நான் கௌசல்யாக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா சொல்றாங்க, ஓஹோ அப்ப கௌசல்யா கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, அதனால சத்தியத்தை மீறணும்னு ஆசைப்படுறேன். எப்படி பண்ணாலும் திருத்தி சொல்லலாம். இவர் சொல்றாரு, சரி கௌசல்யா விடுமா, சுமித்ரையும் 2 குழந்தைங்க இருக்குது இல்ல, அவ என்ன, அவளுடைய நிலை என்ன ஆகும்? நம்முடைய குடும்பம் என்ன சாதாரண குடும்பமா? நாடே நம்ம குடும்பம். சுமித்ரை வாழவே பிடிக்காம போயிடுவாளே, ராமனுக்கே இந்த கதினா என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன கதி ஆகும்னு பயந்துருவா. சரி அதையும் விடு, அந்த குழந்தை சீத்தை என்ன பாபம் பண்ணா? ராமனோட சேர்த்து சீத்தையை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீ சந்தோஷமா இருப்பியா, இல்ல ராமனை மட்டும் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சீத்தையை இங்க அழ வச்சுட்டு நீ சந்தோஷமா இருப்பியா? உண்மையா சொல்ல போனா வனவாசத்துக்கு போக வேண்டிய வயசு நமக்கு. விருத்தாசிரமம் சொல்லுவாங்க இல்லையா, வானப்பிரஸ்தாசிரமம் சொல்லுவாங்க. இந்த வயசுல பட்டு புடவை கட்டிட்டு இருக்கிற நீ, நானும் பட்டு வஸ்திரம் கட்டிட்டு இருக்கிறேன், உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நானும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையாலுமே பார்த்தா நம்ம எல்லாம் சேர்ந்து வனவாசத்துக்கு போகணும். ராம பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே வனவாசத்துக்கு நம்ம போகலாமா? பரதனை வச்சுதானே நீ ராஜாவாக்கணும்னு நினைக்கிற. பரதன் இதை ஒத்துக்குவானா? உனக்கு பரதனை பத்தி தெரியுமா? ராமாதபிஹிதம் மன்யே தர்மத்தோ பலவத்தரம். தர்மம் சத்தியம்னு இருந்துட்டா ராமனை விட தர்மத்திடத்திலும் சத்தியத்திடத்திலும் பற்றுதல் உடையவன் பரதன். இந்த உன்னுடைய சூழ்ச்சிக்கு அவன் இணங்கவே மாட்டான். எதை காரணமா வைத்து எப்படி இந்த எண்ணம் உனக்கு உண்டாகி விட்டது? இந்த ராம வனவாசத்தினால எத்தனை பேர் சாக போறாங்க தெரியுமா? வாழ்ந்து கொண்டே செத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க, உண்மையாலுமே செத்து போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முதல் ஆளா சாக போகின்றவன் நானாகத்தான் இருப்பேன். நீ விதவியாகி விடாதே, என்னை சாகடித்து விட்டு நீ விதவா ராஜ்யம் செய்ய போகின்றாயா? ராமன் யார் தெரியுமா? அப்பா பேச்ச கேட்காத பையனா இருந்தா நீ சொன்ன உடனே நானே சொல்லிட்டுப்பேன். ஆனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நாலம் த்விதீயம் வச்சனம் மாம் பிரதிபாஷிதும் யதி பிரதிகூலம் ராகவஹ குர்யாத்மே பிரியம் ஸ்யாத் நது வத்ஸஹ கரிஷ்யதி. அற்புதமான சர்டிபிகேட். காட்டுக்கு போறாமா அப்படின்னு சொன்ன உடனே கேள்வி கூட கேட்க மாட்டான், என்ன காரணம்னு சொல்லி. அப்படிதான் இருக்கு. காட்டுக்கு போன்னு இவர் சொல்லல, கடைசி வரைக்கும் கைகேயி தான் சொல்றா அப்ப உன்னை வனவாசத்துக்கு அனுப்புறாரு. அப்ப ராமர் என்ன சொல்றாரு? என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் ரிஷிபிஸ் துல்லியம் வித்திமாம் ரிஷிபிஸ் துல்லியம். ரிஷிகளுக்கு
இணையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்கிறாரு. ராமனுடைய குணங்களை சொல்லுகின்றார், கௌசல்யாவுடைய அன்பை சொல்லுகின்றார், சுமித்திரனுடைய நட்பை சொல்லுகின்றார், சீதையனுடைய பணிவிடைகள் எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்கிறார். ஒண்ணுமே நடக்கல. திகஸ்துயோ சிதோ நாம ஷடா ஸ்வார்த்தபரா சதா ந பிரவீமி ஸ்திரிய சர்வா பரதஸ்யைவ மாதரம். சி, இந்த பெண்மணிகளே இப்படித்தான் அப்படின்றார். சொல்லிட்ட உடனே அவர் திக்குன்றார். ஐயோ, இல்ல எல்லா பெண்மணிகளும் இல்ல, கைகை மாதிரி இருக்கிறவங்க ஸ்வார்த்தபராக, யார் சுயநலவாதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் திகஸ்து, திக் அப்படின்னு சொல்றார். அஹோ துக்கம் அஹோ கிருச்ரம் குதசுகம் கர்குதோ ரதிஹி. பார்த்தீங்களா, 60,000 வருஷம் பகவானுக்கு அப்பா ஆகக்கூடிய தகுதி, இந்திரனிடத்துல பக்கத்துல உட்கார்ந்து நட்பு கொண்டாடக்கூடிய தகுதி, தேவர்களுக்கு உதவக்கூடிய தகுதி, ராமனை போன்ற, பரதனை போன்ற, லட்சுமணனை போன்ற தந்தையாக வாழக்கூடிய தகுதி, சக்கரவர்த்தி. அவர் சொல்றாரு இந்த வாழ்க்கையை பத்தி, அகோ துக்கம் அகோ கிருச்சம், ஐயோ துக்கம் தாங்கலையே அப்படின்றார். இதுதான் வேதாந்தம் சொல்லுது. ஒவ்வொரு ஜீவனுடைய விதி இதுதான், யாராலையும் மறுக்க முடியாது. பகவானுக்கே அப்பாவா இருந்தாலும் யாராலையும் இதை மறுக்கவே முடியாது. இந்த உலகம் அனித்யம், அசுக்கம், லோகம். பகவானே அப்பாவா இருந்தா கூட இவரை பொறுத்த வரைக்கும், ராமன் இவரை பொறுத்த வரைக்கும் அனித்யம். காட்டுக்கு போயிட்டு போறாருல, அதனாலேயே அசுக்கம். அதனாலதான் பெரியவங்கள சொல்லாங்க, ஆசையை அருமின், ஆசையை அருமின், ஈசனோட ஆயினும் ஆசையை அருமின். அன்பை அருமின், அன்பை அருமின் சொல்லல, ஆசை அருமின். அன்புக்கும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம். கொடுப்பது அன்பு, வாங்கிக் கொள்ள நினைப்பது ஆசை. கொடுக்கும் மனமாக இருந்தால் அன்பு, வாங்கிக் கொள்ள மனமாக இருந்தால் ஆசை. சக்கரவர்த்தினியாக இருந்தாலும், தசரத ராஜனுக்கே பத்னியாக இருந்தாலும் ஆசையுள்ள மனம் திருப்தி அடையவே அடையாது. என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லி இட் வில் கவுண்ட் த மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாரு குருநாதர். எதெல்லாம் சிலர் எப்பவுமே நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம். பெரியவங்க என்ன சொல்றாங்க, எதெல்லாம் கிடைச்சதுன்னு லிஸ்ட் போடு. உலகம் என்ன சொல்லுது, எதெல்லாம் கிடைக்கலன்னு லிஸ்ட் போடு. பெரியவங்க என்ன சொல்றாங்க, எதெல்லாம் கிடைச்சதுன்னு லிஸ்ட் போட்டினா எவ்வளவு தூரம் நீ உன்னால கொடுக்கக்கூடிய நபராக வாழ முடியும்னு சொல்லி உனக்கே அது புரியும். ஆனா உலகம் என்ன சொல்லுது, எதெல்லாம் கிடைக்கலன்னு நீ லிஸ்ட் போட்டினா எதெல்லாம் இன்னும் வரலன்னு சொல்லி அழுது கொண்டே இருக்க வேண்டியது. இப்ப இருக்கிறதும் வேஸ்ட் இல்லையா? 98 மார்க் வாங்கிட்டு குழந்தை வரான், அம்மா என்ன சொல்லணும், சபாஷ் தானே சொல்லணும். பக்கத்து வீட்டு பையனை பாரு, அவன் சென்டம் வாங்கிட்டான் அப்படின்றான். குழந்தைங்க என்ன நினைக்கும், ஒரு AK-47 இருந்து அப்படி கவுண்டிங் தி மிஸ்ஸிங். காரணம் என்ன அப்படின்னா சத் சங்கம் இல்லை. இப்ப இந்த கைகேயனுடைய மனம் எப்படி இருக்கு, சத் சங்கத்துல இருக்குதா துஷ்ட சங்கத்துல இருக்கா? துஷ்ட சங்கத்தில். அதனால மறுபடியும் நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது, நீ என்னுடைய நிலை என்ன நிலையனால இருக்கட்டும், இந்த உலகத்துல நீ அடைஞ்ச விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், இந்த வியாதி சம்சார வியாதிக்கு நீ உட்பட்டிருக்கும் வரை நீ யாராக இருந்தாலும் உனக்கு துக்கத்திலிருந்து விடுதலை இல்லை. சம்சார வியாதியினுடைய அறிகுறி என்ன? காமஹா, ராகஹா, மோகா, இதெல்லாம் சேர்ந்து ஷோகா. ஆச்சாரியர் சொல்வார், இதே வியாதிதான் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அர்ஜுனன் அனுபவிக்கின்றான். எல்லாத்தையும் அவன் அடைஞ்சிட்டான். ஆனா பாருங்க, கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹ பிச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதா
யஸ்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். அர்ஜுனனுக்கு அதிர்ஷ்டவசமாக பக்கத்திலே குருநாதர் இருந்தார். தசரதனுக்கு பக்கத்துல யாரும் குருநாதர் இல்லை. குருநாதர் பகவான் இருக்கிறாரு, கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். ஆனா அவர் குருநாதர் நினைக்காததுனால மகன் 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 சொல்லி அந்த குருநாதர் இடத்திலே பற்றை உண்டாக்கி விட்டார். பகவானே நம்ம பக்கத்துல இருந்தா கூட சம்சாரத்திலிருந்து விடுதலை இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அவர் கூடவே இருந்தாலே சம்சாரத்திலிருந்து விடுதலை இல்லைன்னா எப்பயோ ஒரு தடவை வந்துட்டு போனாருன்னா சம்சாரத்திலிருந்து விடுதலை வந்துருமா? மனம் இப்படி காமத்திலையும் ராகத்திலையும், ராகம்னா இந்த சரிகமா பதனி சார் ராகம் இல்ல, சம்ஸ்கிருத ராகம், பற்றுதல், ஆசையிலையும் பற்றுதல்லையும் இருக்கும் வரை இந்த சோகமும் மோகமும் எப்பொழுதுமே இருக்கும். என்ன செய்தாலும் தசரதனால் கைகேயிடம் உண்மையை தெரிவிக்க முடியவில்லை. அந்த அம்மா மறுபடியும் சொல்றாங்க, சத்தியமேக பதம் பிரம்ம சத்திய தர்ம பிரதிஷ்டித. அவங்களும் சத்தியத்தை தான் கோட் பண்றாங்க, இவரும் சத்தியத்தை தான் கோட் பண்றாங்க. பாருங்களேன், யுதிஷ்டரும் சத்தியவான், துரியோதனன்னு சொல்றான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு சொல்லுங்கன்றான். என்னடாப்பா சத்தியம் அவங்க பண்ணாங்க? மனைவி அடமானம் வச்சா இல்ல, அது சத்தியம் தானே. அதுக்கப்புறம் தானே நான் தப்பா நடந்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. முதல்ல அந்த சத்தியத்தை ஏன் பண்ணன்னு சொல்லுங்க. அதான் கோயிங் பை லெட்டர்ஸ் அண்ட் கோயிங் பை த ஸ்பிரிட் ஆஃப் தி தர்மா அப்படின்னா, ஒரு விஷயத்தையே நீங்க எந்த கண்ணோட்டத்திலிருந்து பாக்குறீங்களோ அந்த கண்ணோட்டம் தான் தெரியும். சுயநல கண்ணோட்டமாக இருந்தா வெறும் இந்த லெட்டர்ல தான் பார்த்துட்டோம். நீ அன்னைக்கு சொன்னியே அந்த வரம் கொடுத்தியன்னு. நான் வந்து கொடுத்தது என்ன? எழுதாத வரம், தப்பா எழுதிட்டு அதை நிறைவேற்றுன்னு சொன்னா என்ன நியாயம் சொல்லுங்க? இல்ல அந்த வரனே கொடுக்கலன்னு இவர் சொல்லலாம் தானே? சொல்ல முடியாது. இவருக்கே தெரியும் ராமன் காட்டுக்கு அந்த வரத்தினால் ராமன் காட்டுக்கு போக போறான், அதனாலே எனக்கு மிருத்யுன்னு சொல்லி இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு? தயவு செய்து வரத்தை அழிச்சிட்டு எழுது அப்படின்னு இவகிட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறாரு தவிர நான் கொடுக்க மாட்டேன்னு இவரும் சொல்ல மாட்டேன்றார். தசரதனால இந்த சத்தியத்தினுடைய பாசத்திலிருந்து வெளிவர முடியல, சத்தியத்தை அவரால் மீற முடியல. எப்படி பலி சக்கரவர்த்தி வாக்கு கொடுத்து மாட்டிக்கொண்டாரோ, ஹரிச்சந்திரன் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொண்டாரோ, அப்படி அவரால் வெளியே வர முடியல. அதனால என்ன சொல்றாரு? உன்னை நான் தியாகம் செய்கின்றேன் கைகேயை தியாகம். கைகேயை தியாகம் பண்ண முடியும் பாருங்க, சத்தியத்தை தியாகம் பண்ண முடியல அவரால். இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? சத்தியத்தை தியாகம் பண்ணிட்டு மனைவி சொன்னான், பழக்க தெரியாத மனுஷன் இவருன்னு சொன்ன உடனே அம்மா இரு லஞ்சம் தானே வாங்கணும், போய் தானே சொல்லணும், உன்னை தியாகம் பண்ண முடியாது, என்னால லஞ்சம் வாங்கிடுறேன், பொய் சொல்லிடுறேன். ஆனா தசரதன் பாருங்க, என்னால பொய் சொல்ல முடியாது, சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை நான் தியாகம் செய்து விடுகின்றேன். இந்த சூழ்ச்சிக்கு பின்னால் பரதன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டால் அவனையும் நான் தியாகம் செய்கின்றேன், என்னுடைய ஸ்ரார்த்த கர்மத்தை அவன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துட்டார். தர்மபந்தேன பத்தோஸ்மி நஷ்டா மம சேதனா ஜேஷ்டம் புத்திரம் பிரியம் ராமம் திரஷ்டுமிச்சாமி தார்மிகம். ஜேஷ்டம் புத்திரம் பிரியம் ராமம், அங்கதான் மேட்டர். இந்த பிரியம் ராமம் தான். எப்படியாவது இந்த ராத்திரி கடந்து விட்டால் நன்றாக இருக்குமே, பொழுது விடிந்து விட்டால் நன்றாக இருக்குமே. இவருடைய சன்னிதானமே என்னால தாங்க முடியலையே, இவ்வளவு கொடூரமானவளாக இருக்கின்றாள், இப்படி இவ்வளவு தீங்கை இழைக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இவளை திருமணமே செய்திருக்க மாட்டேனே. விஷப்பாம்பை எடுத்து என்னுடைய கழுத்துல நானே போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் புலம்பி தீக்கிறார். விடிந்தது. விடியும் பொழுது வசிஷ்டர் தான் முதல்ல வரார். ஏன்னா அவர் தானே எல்லா ஏற்பாடுகள்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும். பட்டாபிஷேகத்துக்கு அவர் வந்தா எல்லாம் ரெடியா இருக்கு, அஷ்ட கன்னிகைகள்லாம் இருக்கிறாங்க.
சமுத்திரத்திலிருந்து எல்லாம் எல்லா நதிகளிலிருந்தும் சமுத்திரங்களிலிருந்தும் எல்லா புனித நீர் எல்லாம் வந்து விட்டது. ராஜா இன்னும் அவருடைய அறையிலிருந்து வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே சுமந்திரரை அழைத்து, நீர் போய் ராஜாவை எழுப்பி தயார் செய்து அழைத்து வரன்னு வந்த உடனே சுமந்திரர் வந்து சுப்பிரபாதம் பாடுறார். எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ. அந்த காலத்துல ராஜாக்கு சுப்பிரபாதம் பாடுவாங்க. அப்படி சுப்பிரபாதம் பாடுறாரு. கைகை அம்மா கதவு திறக்கிறாங்க. ராஜா அசதியாக இருக்கின்றார், நீர் போய் ராமனை அழைத்து வாரும் அப்படின்றாரு. போய் சொல்றாங்க பத்தியில. சுமந்திரருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்தாவே ஒரு அனுமானம் செய்து கொள்கின்றார். ஏதோ பிரச்சனை ஆயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இன்னொரு மனசு சொல்லுது, சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு அன்னைக்கு ராத்திரி முன்னாள் ராத்திரி தூக்கமே வராது. அதனால இப்படி பேசி 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 தூங்காம இப்பதான் தூங்குறாரு போல இருக்குது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த அம்மா சொல்றாங்களேன்னு போய் கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு போறார். ராமருடைய மாளிகைக்கு செல்லுகின்றார். துஷ்டாவ பிரணத செய்வ சிரசா மதுசூதனம். பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு இப்ப கேமரா இங்க அங்க காமிச்சிட்டே இருக்கிறார் வால்மீகி. ராம மாளிகையில இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அழகா ரங்கநாதருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றாராம். எதுக்காக பூஜை செய்யறார் அப்படின்னா, இன்னும் 14 வருஷம் நான் இருக்க மாட்டேன்ப்பா, இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை நீதான். துஷ்டாவ பிரணத செய்வ சிரசா மதுசூதன். ஏன்னா பகவானுக்கு டைலாக் எல்லாம் தெரியும் தானே உள் மனசு. அதனால பகவான்கிட்ட வேண்டிக் கொண்டு வனவாசத்திற்காக ஆசீர்வாதத்தை கேட்பதாக இருக்கின்றது. அப்போ சந்தனம் எல்லாம் மார்புல, ராமனுடைய மார்புல சந்தனத்தை தடவி கொண்டே இருக்கின்றார்களாம். யாரு? நம்ம சீதாமா. அனுலிப்தம் சந்தனேன ஸ்வலங்கிருதம். அனுலிப்தம், லிப்தம்னா ஒரு தடவை தடவுறது, அனுலிப்தம்னா திருப்பி திருப்பி தடவுறது. இந்த இடத்துல வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்றாங்க, அம்மாவுக்கு இந்த டைலாக் தெரியும். இப்ப பட்டாபிஷேகத்துக்காக அவர் புறப்பட்டு போல, ராவண வதத்துக்காக இப்ப போறாரு. இப்ப ஆர்டர் அங்கதானே கிடைக்க போகுது. ராவண வதத்துக்கு வனவாசத்துக்கு ஆர்டர் எங்க கிடைக்கும் போது? தசரதனிடத்துல இருந்து கிடைக்க போகுது, கைகேயி மூலமாக. அதனால உங்களுடைய அவதார காரியத்தை நீ முடிக்க போறீங்க, கொஞ்சம் சாந்தமா இருங்க, சாந்தமா இருங்க, சாந்தமா இருங்கன்னு சொல்லி அம்மா வந்து சந்தனத்தை சீதளமா பண்றதுக்காக தடவி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சுமந்திரர் வருகின்றார். இந்த மாதிரி ராஜாவும் உங்களுடைய அன்னை கைகேயும் உங்களுடைய வர வேண்டும் என்று வரவேற்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் புறப்பட்டு செல்லுகின்றார். அந்த புறப்பட்டு செல்லுகின்ற காட்சியை அற்புதமாக வர்ணிக்கின்றார் நம்முடைய வால்மீகி ரிஷி. நகி தஸ்மாத் மனః கச்சித் சக்ஷுஷி வா நரோத்தமாத் நரஹா சக்னோதி அபாக்ரஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவே யச்ச ராமம் ந பஷ்யேது யஞ்ச ராமோ ந பஷ்யதி நிந்திதஸ்ஸ சர்வலோகேஷு ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே. ராமாயணத்தில் அப்பப்போ வேதாந்தம் ஒளிந்து கொண்டிருக்கும், தெரியுங்க, அதை வெளிக்கொண்டு வருகிறார். பட்டாபிஷேகத்திற்காக அலங்காரம் செய்து கொண்டு வெளியே வருகின்றார். லட்சுமண சுவாமி ரெடி ஆயிட்டாரு. ஒரு சத்திரத்தை, அதாவது வெண்கொடையை அவருக்கு வச்சு தேர்ல போயிட்டே இருக்கிறாங்க. சீதம்மா வரணும் இல்லையா? சீதம்மா புறப்பட்டு வராங்க. உனக்கு அனுமதி இல்லை அப்படின்றார் ராமர். பட்டாபிஷேகம் 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணணும். உனக்கு அனுமதி இல்லை, உன்னை வர சொல்லல, என்னதான் வர சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். 2 பேரும், அதாவது ராமரும் லட்சுமணனும் தேரில் செல்லுகின்றார்கள். ஜன திரளும் ஆளல எல்லாரும் அந்த ராஜ வீதியில இருந்து கொண்டு ராமனுடைய அழகையும் அவனுடைய குணங்களையும் அவனுடைய பராக்கிரமத்தையும் சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் காதால கேட்டுக்கொண்டு புன்முறுவலோடு செல்லுகின்றார்.
இந்த காட்சியை பார்க்காதவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று சொல்லுகின்றார். வால்மீகி என்ன சொல்றாருன்னா, யச்சராமம் ந பஷ்யேது யஞ்சராமோ ந பஷ்யதி நிந்தித சர்வலோகேஷு ஸ்வாத்மாப்யேனம் விகர்கதே. யார் ராமனை பார்க்கவில்லையோ, ராமன் யாரை பார்க்கவில்லையோ, இந்த இரண்டு விதமான ஜீவர்களும் உலகத்தினால் நிந்தனை செய்யப்படுபவர்களாகவும் தன்னாலேயே தனக்குத்தானே நொந்து கொள்பவர்களாகவும் வாழ்வார்கள், இறப்பார்கள். வால்மீகி என்ன சொல்றார், ராமன் யாரை பார்க்கவில்லையோ, ராமனை யார் பார்க்கவில்லையோ, எந்த ராமனை பார்க்காதவங்களுக்கு இந்த பிரச்சனை? எந்த ராமனை பார்க்காதவங்களுக்கு இந்த பிரச்சனை? தசரதன் எப்பவும் தான் ராமரை பார்த்துனே தான் இருந்தாரு, ஆனா அவருக்கு பிரச்சனை தானே இருக்கு. எந்த ராமனை பார்க்காதவருக்கு? ஏன்னா எத்தனையோ ராமன் இருக்கார். விபவதார ராமனா, அர்ச்சாவதார ராமனா, விராட் ஸ்வரூபமா இருக்கிற ராமனா, இல்ல சாஸ்திர ரூபமா இருக்கிற ராமனா, இல்ல ஆத்மாவாக இருக்கின்ற ராமனா? எந்த ராமனை பார்க்காதவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாவாக பார்க்காதவன், தன்னுடைய ஆத்மாவாக அந்த ராமனை எவன் பார்க்கவில்லையோ, நிந்தித சப்பவே லோகே, உலகம் அவனை நிந்தனை செய்யும். என்ன நிந்தனை செய்யும்? எல்லாருக்கும் உலகம் ஒரு நிந்தனை செய்யுது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து இருந்தான் இன்னைக்கு செத்தான், நேத்து இருந்தான் இன்னைக்கு செத்தான், நேத்து இருந்தான் இன்னைக்கு செத்தான். இதான் நிந்தனை. என்ன அர்த்தம்? இத்தனை ஆட்டம் ஆடினா பாரு, கையை கூட தூக்க முடியாது, காது கூட கேட்கல. நிந்தனை தானே. நேத்து வரைக்கும் ராஜா ராஜா நிந்தாங்க எல்லாரையும். எல்லா குழந்தையும் அம்மா என்ன சொல்ற? ராஜா கண்ணு. இப்போ எந்த பதவியில் இருக்கட்டும், எவ்வளவு படித்தவனாக இருக்கட்டும், எவ்வளவு அறிவாளியாக இருக்கட்டும், எவ்வளவு நல்லவனாக இருக்கட்டும், தான் நிந்தனை. சுவாத்மாப்யேனம் விகர்கதே, என்னத்தை கண்டு என்னத்தை பார்த்தோம், இத சொல்றாரு. என்னத்தை படிச்சு என்னத்தை கண்டோம், என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை கண்டோம், என்னத்தை கல்யாணம் பண்ணி சொல்றல திக் இது மாம் அப்படின்றாருல தசரதர். உன்னை கல்யாணம் பண்ணதே எனக்கு பாப காரியம் ஆயிடுது அப்படின்னு. திக் சுவாத்மாப்யேனம் விகர்கதே. ராமனை நாம் பார்க்காவிட்டால், நம்முடைய ஆத்மாவாக இருக்கின்ற இந்த ராமனை பார்க்காவிட்டால், சுவாத்மாப்யேனம் விகர்கதே, நமக்கு நாமே நொந்து கொள்வோம், உலகமும் நம்மை நோகடிக்கும். இதுதான் உபனிஷத் சொல்லுது. ஏகோ வஷி சர்வ பூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதா யத் கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீரா தேஷாம் சுகம் சாஸ்வதம் ந இதரேஷாம். நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீரா தேஷாம் சாந்திஹி சாஸ்வதி ந இதரேஷாம். யார் அந்த வஸ்துவை பார்க்கவில்லையோ அவர்களுக்கு சுகமும் இல்லை, சாந்தியும் இல்லை. இன்னொரு ஆப்ஷன் தரார். உபநிஷத்துல ஆப்ஷனே இருக்காது, அதான் பிரச்சனை. இங்க வால்மீகி ரிஷி இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கிறார். சரி, நீ ஒழிஞ்சு போ, ராமனன் நீ பார்க்கல, ராமன் உன்னை பார்த்தானா? எந்த ராமன் உன்னை பார்த்தான்? என்ன எத்தனையோ ராமன் இருக்கிறாங்க சொல்லிட்டேன். விபவதார் ராமனா, அது போன கூட்டத்துல நம்ம இருந்திருப்போமா தெரியல, ஞாபகம் இல்ல. இல்ல அர்ச்சாவதார ராமன் உன்னை பார்த்தானா? அதனால பிரயோஜனம் இருக்கா? நம்மளும் திறந்தோறும் ராமர் கோயிலுக்கு போயிருந்தா இருக்கிறோம், ஏகாதசி ஏகாதசி. எந்த ராமன் உன்னை பார்த்தால் இந்த விடுதலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, சாஸ்திர ரூபமாக இருக்கின்ற ராமன் உன்னை பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த சாஸ்திர ரூபமா இருக்கிற ராமன் தான் ஆத்மாவாக இருக்கின்ற ராம தரிசனத்தை தருவார். இந்த சாஸ்திர ரூபமா இருக்கிறோம் பாரு. அன்னைக்கு அந்த கூட்டத்துல நம்ம இருந்தோமா தெரியாது.
நம்ம கோயில்ல அர்ச்சாவதாரமாக இருக்கின்றானே ராமன், அவனை பார்த்தா ஏதோ இந்த நிமிஷத்துக்கு ஒரு சாந்தி. ஏன்னா அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், சாங்ஷன் பண்ணுவாரோ பண்ணலையோ தெரியாது, அப்பீல் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், நிவர்த்தி ஆகுமோ ஆகாதோ அதுவும் தெரியாது. ஆனா சாஸ்திர ரூபமாக ஒரு ராமன் இருக்கின்றான். என்ன சாஸ்திர ரூபமா இருக்கிற ராமன்? ராமாயணம். அந்த ராமன் உன்னை பார்த்தானா செகண்ட் சாய்ஸ் நீ தப்பிச்சுக்குவ. எப்படி சொல்றாரு வால்மீகி அப்படின்னா, யாரிடத்துல எல்லாம் யாருடைய மனதில் எல்லாம் ராமாயணம் சென்று விட்டதோ அது ராமமயமாகிவிடும். ராமாயணத்துல என்ன இருக்கு? ராமனுடைய ஆத்ம குணங்கள் தான் இப்ப காண்பிக்க போறார். இந்த சூழ்நிலையில எப்படி ராமர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார், எவ்வளவு தியாகம், எவ்வளவு பொறுமை, எவ்வளவு அன்பு, அதே நேரத்தில் சத்தியத்திலும் தர்மத்திலையும் எவ்வளவு நிஷ்டை. பொதுவா நம்ம அன்பு அன்புன்னு சொல்றோம், இந்த அன்புன்னு சொல்றதுனால இந்த சத்தியத்தை தர்மத்தை விட்டுடுறோம். அது அன்பே இல்லைன்றார் ராமர், அது பற்றுதல். சத்தியத்தையும் தர்மத்தையும் உன்னுடைய கடமையும் விட செய்கின்ற அந்த உறவு இருக்கின்றதே, அது அன்பை அடிப்படையாக வைத்த உறவு இல்ல, பற்றுதலை அடிப்படையாக வைத்த உறவு. அதனால உன்னுடைய சோகமும் மோகமும் அதிகமாகுமே தவிர உன்னுடைய சம்சாரம் அதிகமாகுமே தவிர அதிலிருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. இதேதான் பாகவதத்துல பகவான் சொல்றான், ததா ஆத்மா பிரசீததி, அப்பொழுது உன்னுடைய ஆத்மா பிரசாதத்தை அடையும், சாந்தியை அடையும். நம்ம ஆத்மாராமனை பார்த்தோமோ பார்க்கலையோ நமக்கு தெரியல. தெரியாத வரைக்கும் நம்மளுடைய ஒரே வேலை என்ன? இந்த சாஸ்திர ரூபமா இருக்கிற ராமர் நம்மளை பாக்குற மாதிரி முன்னாடியே வச்சுக்கணும். மற்ற ராமரெல்லாம் பார்த்துட்டு வாங்க, ஒன்னும் தொந்தரவு இல்லை. அந்த கோடியில இருக்கிற ராமர் கோயிலுக்கோ இல்ல அந்த தேர்ல வர ராமரையோ பார்க்கலாம். ஆனா அதனால நம்முடைய வாழ்க்கை மாறாது, நம்முடைய பிரச்சனைகள் தீராது. ஏன்னா பிரச்சனை என்னன்னே தெரியாமல வண்டி ஓட்டிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை இப்பொழுது ராமர் வந்து நடத்த போறார். பிரச்சனை என்ன? பற்று, ஆசை, அதனால் வருகின்ற சோகம், வருகின்ற மோகம். இதான பிரச்சனை. இதுக்கு தீர்வு என்ன? ஆசை இல்லாத மனோநிலை, பற்று இல்லாத மனோநிலை, பற்று இல்லாத உறவுகள். அது எப்படி சாமி பற்று இல்லாம உறவு எப்படி கொண்டாடுறது? நிறைய பேர் புரியவே மாட்டேங்குது. சாதுக்களோட பழகி கூட பற்றுது இல்லாம எப்படி இருக்கிறாங்க? எல்லார்ட்டும் நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, நாங்க இந்த பக்கம் போனா நீங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க சுவாமின்றாங்க. ஆமா, பற்றுதல் இல்லாத. ஏன்னா பற்றுன்னா வாங்கணும்னு என்ன இருந்தா தானே பற்று. அப்போ பற்றுதல் இல்லாத நிலை, ஆசை இல்லாத நிலை, கொஞ்சம் கூட மனசுல குழப்பமே இல்லாத நிலை, மோகமே இல்லாத நிலை. என்ன செய்யறதுன்னு தெரியல, தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற யாரு? 60,000 வருஷம் வாழ்ந்த சக்கரவர்த்தி. அவரே எப்படி தலை மேல உட்கார்ந்து இருக்கிறார், தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். சுவாமி, நாங்க தலையில கை வச்சா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. உபநிஷம் சொல்லுது, தப்பு இல்லை. எல்லாரும் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு ராமர் சொல்றாரு. இத்த தின்னு டேப்லெட், காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு. அன்பான வாழ்க்கை, அன்பான மனநிலை. அன்பான மனநிலைன்றது, இந்த அன்பு அன்புன்றது இப்ப இந்த இங்கிலீஷ்ல வந்து லவ் லவ்ன்றான். நம்ம குழந்தைங்க எல்லாம் இப்ப தமிழை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துனே வராங்க. அந்த லவ்ன்ற வார்த்தைக்கு சினிமால வேற ஒரு அர்த்தம் போட்டு விட்டுறாங்க இல்லையா? அன்பான மனோநிலையில் இரு அப்படின்னா கொடுக்கின்ற மனோநிலையில் இரு, தியாகம் செய்கின்ற மனோநிலையில் இரு. இதுதான் உபனிஷத் சொல்லு, தியாகே நைக்கே அமிர்தத்வமா நசுகு. இப்போ கைகேயி அம்மா கேட்க போறா, பரதனுக்காக உனக்குன்னு உண்டான இந்த ராஜ்யத்தை பரதனுக்காக கொடுத்துட்டு நீ வனவாசத்துக்கு போக தயாரா அப்படின்னு கேட்கும்போது, நாகமர்த்த பரோ தேவி லோகம் ஆவத்சும் உத்சகே வித்திமாம் ரிஷபிஸ்துல்யம்
கேவலம் தர்மமாஸ்ரிதம். செல்வத்தை தானே ஆனந்தமாக தியாகம் செய்து விடுகின்றேன். ஏனென்றால் நான் அர்த்தபரன் அல்ல. அர்த்தபரன் செல்வத்துக்காக வாழ்பவன் அல்ல. லோகம் ஆவத்தும் ந உத்சகே. இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையுடையவனும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இது மரிமாங்கா. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், நாறு தான் இருக்கும், ஒன்னும் இருக்காது அந்த மாங்கால. மரிமாங்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலூர் மடத்துல எங்களுக்கு எல்லாம் சட்னி போடுவாங்க. அதுல ஊறுகாய் மாதிரி ஒரு சட்னின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் நம்ம ஊறுகாவை சட்னின்னு சொல்லுவாங்க. ஒரே நாரா இருக்கும். புளிப்புனா அப்படி ஒரு புளிப்பு, சுவையும் கிடையாது. காய்கறியாவது பயன்படுத்தலாம்னா அதுவும் கிடையாது, வெறும் நார் தான். மரிமாங்காய். அப்ப இந்த உலகத்திலிருந்து ஆனந்தத்தை அடைய முடியாது என்று தெரிஞ்சதுனாலே ந லோகம் ஆவப்சும் உற்சகே. இந்த உலகத்தை அனுபவிக்கணும்ன்ற உற்சாகமும் எனக்கு கிடையாது. ஏன்னா இது இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியுமே அப்படின்றார். சரி, எப்படிப்பா வாழ்ந்துங்கிற? வித்திமாம் ரிஷிபி துல்லியம். ரிஷினா யாரு? ரிஷதி ஜானாதி ஆத்ம தத்துவம் இது ரிஷி. ஒன்னு ஆத்ம தத்துவத்தை தெரிந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற சாதகனாக இருக்க வேண்டும். ராமரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சவர். அவர் விவரமா ரொம்ப அழகா சொல்றார். இங்க அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது ஜாஸ்தியா, ஏன்னா பெரியவங்க இல்லையா, அந்த அடக்கம் தன்னடக்கம் இருக்கு. பரதன் கிட்ட பேச போறார். வித்திமாம் ரிஷிபி துல்லியம். சரி, ரிஷிதான், என்ன பண்ணிட்டு இருக்கிற? கேவலம் தர்மமாஸ்ரிதம். சம்சாரத்திலிருந்து வெளியில வரணும்னா 2 ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜ் முதல்ல கடமையை என்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இரு. அதில் கொடுக்கின்ற நிலையில் இருந்து கொண்டு செய்து கொண்டே இரு. நம்மளும் கடமை செய்யறோம், கணவனுக்கு கடமை செய்யறோம், அப்பா அம்மா கடமை செய்யறோம், குழந்தைகளுக்கு செய்யறோம். ஆனா என்ன பண்றோம்? மொய் வைக்க போகும்பொழுது கூட கடமையை தான் செய்யறோம். இந்த கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறாங்களே, நான் ஒருத்தர் கேட்டேன், எப்படிங்க? கரெக்டா அவங்க எவ்வளவு வச்சாங்களோ அவ்வளவுதான் வைப்பேன் சுவாமி. எப்படிங்க ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்க? எழுதி வச்சிருப்போம் சுவாமி. ஒரு நோட் புஸ்தகம் இருக்குமா கல்யாணத்திலேயே? தெரியல, எனக்கு தெரியல. கல்யாணம் பண்றவரு யார் யார் வந்தாங்கோ, எவ்வளவு மொழி வச்சாங்கன்னு சொல்லி எழுதி வைப்பாங்களாம். அவங்கவுங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது கரெக்டா. ஏன் கம்மியா வச்சுட்டு? சண்டை வந்துடும் சுவாமின்னாங்க. அவ கடமையை செய்தாலும் குழந்தைகிட்ட கடமை செஞ்சாலும் என்ன சொல்லணும்? பெத்து வளர்த்து என்னத்தடா கண்ட அவங்கிட்ட. அப்புறம் கணவனுக்கு மனைவிக்கும் கடமை செய்யும்போது என்ன சொல்றோம்? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு என்னத்தை தான் கண்ட. சரி, பகவான் கிட்ட பூஜை பண்றோம், அது ஒரு கடமையா தான் பண்றோம். பகவான் கிட்ட போய் உன்னை பூஜை பண்ணி என்னத்தை தான் கண்ட. கஷ்டம் மேல கஷ்டமா கொடுத்துட்டு இருக்குது பாருங்களேன். அவர் ராமர் சொல்ல போறாரு, இதெல்லாம் செய்யும் போது கூட திருப்பி எதுவும் வரலனாலும் இதை நான் செய்து கொண்டே இருப்பேன்ற மனநிலையில செஞ்சினா முதிர்ச்சி வரும். இது வராத முடிவு பண்ணிக்கிட்டு மரிமாங்கா. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி இது என்ன? மரிமாங்கா. அதை சாப்பிட்டா பல்லுல நாறு, அதை எடுக்கிறது வேற எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஓட்டப்பல்லா இருந்தா இப்ப கல்யாணம் ஆனவங்க எல்லாம் மரிமாங்காய் சாப்பிட்டா மாதிரின்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் அதுல இருந்து வெளியில வர முடியாது. அப்புறம் அது டைவர்ஸ், அது இது, ஒரே வீட்டுல இருந்து நீ பேசாம இருக்கிறது, முகத்துக்கு முகம். நிறைய குடும்பம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச. ஒரே வீட்டுல இருப்பாங்க, குழந்தைக்காக இருக்கிற சுவாமி அப்படின்வாங்க. சரி, நீங்க என்ன பண்ணி? பேசிக்க மாட்டோம். எப்படிங்க ஒரே வீட்டுல இருந்து எப்படி பண்ணும்? சைகை, பெல்லு சைகை. குழந்தைகிட்ட சொல்றது, உங்க அப்பாவை சாப்பிட சொல்றா. மரிமாங்க. அத ராமர் சொல்றாரு, இவர் சொல்லி காமி போறாரு அவர் வாழ்க்கையில நிதர்சனம். அதனாலதான் பகவான் கிருஷ்ணாவதாரத்துல இது எதையுமே பண்ணல. அவன் தியாகமே பண்ணல கிருஷ்ணாவதாரத்துல. அவன் எல்லாம் ஜாலி தான், அடி ஒத்த, பாட்டு, டான்ஸ், டூயட்டு, இப்படிதான். ஆனா என்ன அற்புதமான வேதாந்தத்தை சொல்றான் பாருங்க. அந்த கீதை மட்டும் அங்க இல்லைன்னா அது ஒரு ஷோக்கு பேர் வழியுடைய வாழ்க்கை.
கீதை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், கிருஷ்ண வாழ்க்கை, கிருஷ்ண வாழ்க்கையில அந்த கீதை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், கிருஷ்ணன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. பரமஞானின்றது யாருக்குமே தெரியாது. வெளிப்படையா பார்த்தா என்ன வாழ்க்கை அது? ஒரு ஜாலியா இருந்துட்டு ஒரு நினைச்ச தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த வாழ்க்கை. யாரெல்லாம் அவர் இஷ்டப்பட்டாரோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சார், யாரெல்லாம் இஷ்டப்படலையோ அவங்களுக்கெல்லாம் சாவடிச்சார். சக்தி இருந்தது செஞ்சார். ஆனா பகவான் கீதையில தான் அழகா சுட்டி காட்டுறான், சாரம் இதுதான்ப்பா. பவரோகம் எது? அதனுடைய அறிகுறி என்ன? காமஹா, ராகஹா, சோகஹா, மோகஹா. இந்த 4த்துக்கும் 4 மெடிசன். காமத்துக்கு என்ன மெடிசன் சொல்லுங்க? இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்ற மனசுக்கு என்ன மெடிசன் சொல்லுங்க? இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. எப்படி? இது வேணும், இது வேணும்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும் மனசுக்கு? இது இருக்குதே, இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லணும். திருப்தி. அந்த திருப்தி இருந்தா தான் தியாகம் பண்ண முடியும். ராகஹா, பற்றுதலுக்கு என்ன மருந்து சொல்லுங்க? அன்பு. அன்புலயும் தியாகம், கொடுக்கின்ற மனம். சோகத்துக்கு என்ன மருந்து சொல்லுங்க? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை. அந்த மனோநிலை, பூர்ணத்தை அடைந்த மனோநிலை. சோகம் அப்படியே வந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க பெரியவங்க அப்படின்னா, ராமரும் அழப்போறார். அவர் சோகம் வரும்போது அழப்போறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன துஷ்கர்மம் பண்ணேன்னு தெரியல, தன்னை நொந்துக்கிறார். கைகையை திட்டலாம் தானே, எந்த காலத்துல கைகையை திட்ட மாட்டேன்றார், யார் திட்டவும் விட மாட்டேன்றார். நான் செய்த துஷ்கர்மம், கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டு இருக்குதே லக்ஷ்மணான்னு அழப்போறார். சீத்தையை பறி கொடுத்த உடனே அழப்போறார், ஓன்னு அழப்போறார். இந்த கம்பீர புருஷன் அந்த நேரத்தில் அழறத பார்க்க போறோம். அப்ப கூட என்ன சொல்றாரு, நான் யார் குடும்பத்தை பிரிச்சேன்னு தெரியலையே அப்படின்னு தன்னை நொந்து கொள்கிறார். மோகத்துக்கு என்ன பரிகாரம்? சத்சங்கத்துல இருந்து இந்த ராமாயண ரூபமா, சாஸ்திர ரூபமா இருக்கிறானே பகவான், அவனை பிடிச்சிக்கிறது தான். இந்த 4 சாதனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்பொழுது சாதனை தான். மறுபடியும் பரீட்சை வந்துட்டே இருக்கும், மனசு சொல்லும் அது இல்லையே என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும். இவ்வளவு இருக்குதே போதாதான்னு உடனே சொல்லணும். என்ன போட்டோ பிடிச்சி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. She deserves more. லலிதா ஜுவல்லர்ஸ் டைமண்ட். இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவருக்கு தெரியுது, அவர் சொட்டத்துல அவருக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல பாருங்க. எனக்கு இன்னும் நிறைய கொடுக்கலான்னு அவருக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல பாருங்க. அவர் கடையிலே ஒரு கூட்டம் குழிஞ்சு we deserve moreன்னு எடுத்துன்னு போட்டான். எதுவுமே பாதுகாப்பு இல்ல பாருங்க. இதெல்லாம் பிரத்யக்ஷமா இருக்கு. எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவு சிசிடிவி இருக்கு, எவ்வளவு பாதுகாப்பு. அங்கேயே ஓட்ட போட்டு எடுத்து போட்டான். அதையும் பெருந்தன்மையோட அவர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணார். நாங்க சுவாமிங்கெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டா இருப்போம் எப்பவுமே நியூஸ்ல, ஏன்னா எக்ஸாம்பிள் எங்களுக்கு கிடைக்கணுமே. அப்போ எதெல்லாம் இல்ல 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 இல்லன்னு சொல்லுது, மனசுக்கு என்ன சொல்லணும்மா, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் தட்டுல வச்சுட்டீங்கன்னா அடுத்த குழந்தைய பார்த்து என்ன கேட்கும், அது கொடுணும். அடுத்த தட்டை பார்த்து அதே நல்லதான், அது இல்லையே, அது இல்லை, இது இருக்கு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இருக்கிறது சாப்பிடுன்னு சொல்லுவோம். அதான் பகவான் சொல்றோம், இருக்கிறது சாப்பிடு, உனக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நீ உறவாடும் பொழுது கூட பற்று இல்லாமல் வைத்துக்கொள். கொடுக்கின்ற உறவா, ஏன்னா உறவுல 2 இருக்கு, எடுக்கின்ற உறவா, கொடுக்கின்ற உறவா. கொடுக்கின்ற உறவாக வைத்து விட்டால் அது போனாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ சோகம் இல்லாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத வாழ்க்கை. அதுதான் ராமர் தன்னுடைய சரித்திரத்தினால காட்ட போறார். அந்த கதையை அடுத்த வகுப்புல பார்க்கிறோம். ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ.
तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन् मनसो महोत्सवं तदेव शोकार्णवं शोचनं नृणां यदुत्तमश्लोकयशोऽनुगीयते जानकीकान्तस्मरणं जय जय राम राम।